ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம். நான் வந்து இந்த டம்ளரில் 2 டம்ளர் பாசிப்பருப்பை இதில் போட்டிருக்கேன். மண்டவளம் 1/4 கிலோ மண்டவளத்தை நல்லா இடித்து வச்சுருக்கேன். 2 டம்ளர் காய்ச்சிய பால் வச்சுருக்கேன். நெய் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு வேணுன்ற அளவு போட்டுக்கலாம். நான் ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அடுப்பில் குக்கரில் தான் நான் இன்றைக்கி பாசிப்பருப்பை வேக வைக்க போகிறேன். பாசிப்பருப்பை வச்சுட்டு இந்த பாசிப்பருப்பை நல்லா வறுத்தெடுத்துடணும். பாசிப்பருப்பை நல்லா வறுத்தெடுத்துடலாம். கருக விட்டுறக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வறுத்தெடுத்துடலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதை மறுபடியும் குக்கரில் சேர்த்துடலாம். குக்கரில் நான் 2 டம்ளர் பாசிப்பருப்புக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த பருப்பை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக லைட்டாக ஒரு பிஞ்ச் தூளுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். லிட் போட்டு மூடி ஒரு 3 விசில் விட்டுடலாம். ஒரு 3 விசில் விட்டுடலாம். 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ விசில் அடங்கிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா பாசிப்பருப்பு குழஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி வச்சுருக்க மண்டவளத்தை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த குக்கர் சின்ன குக்கர் பத்தாது பாயாசம் வைக்கிறதுக்கு. அதனால் வேறு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் நான். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க மண்டவளத்தை இதில் சேர்த்துடலாம். கட்டிப்படாமல் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை வடிகட்டி ஊற்றிடலாம். இப்போ இதையும் நல்லா கட்டிப்படாமல் கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்ச முந்திரி பருப்போட ஒரு 4-5 பாதாம் சேர்த்துருக்கேன். அதை இந்த மாதிரி 2 உடச்சி வச்சுருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காயை வந்து இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரெண்டையுமே நெய்யில் நல்லா வறுத்து பாயாசத்தில் கொட்டி இறக்கிற வேண்டியதான். இப்போ வாங்க இதை எப்படி வறுக்கிறேன்றது காமிக்கிறேன். இந்த மாதிரி சின்னதாக ஒரு பவுல் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 குழிக்கரண்டி நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா சூடானதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பையும் வறுத்துடலாம். கிறிஸ்மஸ் யாரும் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் கிறிஸ்மஸ் பண்ண போடல. உங்களுக்கு வேணுன்றது நீங்கள் போட்டு வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது கூடவே தேங்காய் பூவையும் சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான். இதை அப்படியே பாயாசத்தில் சேர்த்துற வேண்டியதான். இப்போ இதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.